வணக்கம்வல்லுவா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஒர்க் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒரு சின்ன ஒர்க் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் பற்றி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள். மினிமம் வந்து ஒரு 25 லைக் கிடைச்சது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் போடலான்னு அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஃபோட்டோஷாப்பில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐஸ் வந்து ஒரு ப்ளூ ஐஸாக வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த கலர் வேணும். இந்த கலருக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா 00B4FF அப்படின்றது அந்த கலர். எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா இந்த கலர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் டூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ரைட் ப்ராக்கெட் வந்து ப்ரெஸ் பண்ணாவே நமக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ட்ராப் பண்ணுறோம் போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேயர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் வந்து ஓவர்லே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு லேயர் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஒப்பாசிட்டி எவ்வளோ வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா அதே வந்து அந்த ப்ளூலேயே வந்து எட்ஜெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த எட்ஜு வந்து லைட்டாக அதே மாதிரியே அந்த ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்பயும் வந்து அதே மாதிரியே வந்து ஓவர்லே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே இன்னொரு லேயரை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ இல்லை ஒயிட்டு, அதே மாதிரி ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த கருப்பு வழியும் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வந்து ஒரு ஒயிட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஓவர்லே வந்து செலக்ட் பண்ண போகிறதில்ல, கலர் டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு லைட்ஸ் எஃபெக்ட் மாதிரி, இப்போ இந்த ஐஸ் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய ஃபில் வந்து ஒரு 20 ரேஞ்ச் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட் லேயரும் வந்து லைட்டாக வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்படி இருந்த ஐஸ் வந்து இப்போ எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து செகண்ட் ஒன், அடுத்து வந்து இந்த லைட் எஃபெக்ட் மாதிரி வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளூ ஐஸாக நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஐஸ் வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு சின்ன டுட்டோரியல் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீக்கும் வந்து வேறு மாதிரியான டிசைனில் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். வணக்கம்வல்லுவாக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.